தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா பிரதமர் மோடியின் முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். ட்ராய் தலைவராக பதவி வகிப்பவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு அரசு பதவியை ஏற்பதற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் தடை விதிக்கிறது. அதை கருத்தில் கொண்ட மோடி அரசு ட்ராய் சட்டத்தில் குறிப்பிட்ட விதியை திருத்தம் செய்யும் விதமாக கடந்த மே 28ஆம் தேதி அவசர சட்டத்தை பிரகடனம் செய்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளியன்று பிரதமர் மோடியால் தாக்கல் செய்யப்பட்ட ட்ராய் சட்ட திருத்த மசோதா திங்களன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தனிப்பட்ட ஒரு நபருக்காக அவசர சட்டத்தை கொண்டு வந்ததாக கூறி மசோதாவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது. இதைத் தொடர்ந்து குரல் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஞாயிறு வரையில் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திங்களன்று ட்ராய் திருத்த மசோதாவை ஆதரிப்பதாக அறிவித்தது. இதனால் குரல் ஓட்டெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. காங்கிரசின் கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, அதிமுக, இடதுசாரிகள் போன்ற எதிர்க்கட்சிகளும் ட்ராய் சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்ததால் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் தனித்து விடப்பட்டது.